இனிய மாலை வணக்கம். சென்னையில் ஒரு மழைக்காலம் வானிலை வலைப்பதிவின் இன்றைய காணொளி. Good evening and welcome to today's weather inference from சென்னையில் ஒரு மழைக்காலம். As usual, it would be Tamil followed by English, but I would request all of you to continue to watch the video for some time, as something very important would be coming up. காணொலின்னு சொல்லிட்டு அபூர்வ சகோதரர்கள் படம் ஓடுதேன்னு பார்க்குறீங்களா? இன்றைய காணொலிக்கும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான காட்சிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதாவது என்னென்னா ஒரு வானிலை நிகழ்வு ஏன் நடக்கலை அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன வானிலை நிகழ்வு பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த ஜனவரி கடைசி பிப்ரவரி முதல் வாரம் ஒரு சில தினங்களுக்கு ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி வானிலை படிவங்களால் காட்டப்பட்ட அந்த பெரும் மழை நிகழ்வு ஏன் நடக்கலைன்னு. இப்போது நம்ம திரும்பவும் அந்த படத்தோட காட்சிக்கு போவோம். அந்த படத்தோட காட்சி பார்த்திங்கன்னா, அதில் அந்த டாமினோஸ் பிரின்சிபலில் பண்ணக்கூடிய அந்த வெவ்வேறு நிகழ்வுகள் வரிசையாக ஒன்று பின்னாடி ஒன்று துல்லியமாக நடக்கிறதுனால தான் அந்த கடைசியில் டெல்லி கணேசை நோக்கி அந்த அம்பு பாயுது. இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுன்னா அந்த அம்பு பாயாது, அந்த நிகழ்வு மொத்தமுமே நடக்காது. இப்போது நம்ம எடுத்துக்கிட்ட அந்த காட்சி மாதிரி தான் இந்த பெருமழை நிகழ்வும். அதாவது இந்த ஆஃப் சீசன் காலத்தில் ஏற்படக்கூடிய பெருமழை நிகழ்வுக்கு வெறும் கீழே காற்று மாத்திரம் பத்தாது. அது கூட வேறு ஏதாவது சலனம் இருக்கணும், இல்லை ஒரு புயலோ ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ ஏதோ ஒன்று ஏதுவான நிலையில் இருக்கணும். சாதகமாக இருந்தால் தான் இந்த மழை நிகழ்வு ஏற்படும். இப்போது பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி கடைசி பிப்ரவரி முதல் வாரத்தில் ஏற்பட்டிருக்க வேண்டிய மழை நிகழ்வுக்கு 2 காரணிகள் சாதகமாக இருக்கக்கூடுங்கிறது தான் வானிலை படிவங்களோட கணிப்பாக இருந்துச்சு. அதாவது கிழக்கத்திய காற்றுடன் மேற்கத்திய கலக்கத்தின் ஊடுருவல். நான் இது முன்னாடியே கூட சொல்லியிருக்கேன். ஜனவரி மாதம் முதல் வாரம் பெஞ்ச மழையில் சென்னை போன்ற நகரங்களில் ஏற்பட்ட அந்த கனமழைக்கு காரணம் இந்த ஊடுருவல் தான், மேற்கத்திய கலக்கத்தின் ஊடுருவல் கிழக்கத்திய காற்றோட. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஊடுருவலானது துல்லியமாக நடக்க வேண்டும். அதாவது கிழக்கத்திய காற்றின் வலுவும் ஜாஸ்தியாக இருக்க வேண்டும், மேற்கத்திய கலக்கத்தின் ஊடுருவல் தென்னிந்தியா வரைக்கும் கீழே இறங்கணும். இந்த கீழே இறங்கினா தான் இந்த ரெண்டும் அந்த இன்ட்ராக்ஷன் ஆனது சமயத்தில் தான் இந்த பெருமழை நிகழ்வு ஏற்படும். இதில் ஒன்று தாமதமானாலோ இல்லை ஒன்று வலு பெறாமல் இருந்தாலும் இந்த மழை நிகழ்வுகள் நடக்காது. இப்போ இருக்கிற கரண்ட் இதை நம்ம எடுத்துப்போமே. உங்களுக்கு செயற்கைக்கோள் புகைப்படத்தை பார்த்திங்கன்னா, இங்கே கிழக்கத்திய காற்றின் தாக்கம் இருக்குது, மழை மேகங்கள் இருக்குது. வட இந்தியாவில் மேற்கத்திய கலக்கமும் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே இருக்குது. ஆனாலும் மழை வரவில்லை. ஏனென்றால் இந்த 2 நிகழ்வுகளும் முதலில் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கணினி படிவங்கள் எதிர்பார்த்த மாதிரி இது 2ம் அமையவில்லை. அதாவது இந்த கிழக்கத்திய காற்றும் மேற்கத்திய கலக்கும் எந்த மாதிரி ஊடுருவல் எதிர்பார்க்கப்பட்டதோ அது நடக்கலை. அது எப்படின்னு நம்ம இப்போ காற்றின் வரைபடம் வச்சு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வங்கக்கடலில் இருக்கக்கூடிய அந்த மேலடுக்கு காற்று சுழற்சி நம்ம தரைமட்டத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் பார்ப்போம். இந்த சுழற்சியானது பூமத்திய ரேகைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு கிழக்கத்திய காற்றின் தாக்கம் இலங்கை வரைக்கும் தான் இருக்குது, தமிழகத்தில் வரலை. நீங்கள் இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஒரு 2-3 நாளைக்கு உங்களுக்கு கிழக்கத்திய காற்றின் தாக்கமே இல்லை. அதே சமயத்தில் இது மேற்கத்திய கலக்கத்தின் இன்டியூஸ்டு சர்க்குலேஷன்னு சொல்லுவோம். வட இந்தியாவில் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் உயரமாக போகும். தரை மட்டத்திலிருந்து 5.5 கிலோமீட்டர் உயரம். ஸோ இந்த அலை போன்ற நிகழ்வு பார்க்கலாம். இதுதான் மேற்கத்திய கலக்கத்தின் தன்மை. அலை போன்ற காற்றின்
வடிவம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாளை இந்த மேற்கத்திய கிழக்கம் தென்னிந்தியா வரைக்கும் கீழே இறங்குது. இந்த மாதிரி ஒரு நல்ல ஷார்ப் டிப் இல்லைனாலும் இறங்குது. ஆனால் மேற்கத்திய கிழக்கத்தின் அந்த ஊடுருவல் இருந்தாலும் அந்த ஊடுருவல் கிழக்கத்திய காற்றோட நடைபெறலை. ஏன்னா கிழக்கத்திய காற்று தான் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி வலு குறைஞ்சிருக்கு. அது தமிழக கரை கிட்டே வரவே இல்லை, பார்த்தீங்கன்னா நடக்கவே இல்லை. இந்த இரண்டும் சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்வு அமையவே இல்லை. இந்த நிகழ்வு தான் வந்து வானிலை படிவுகள் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி February 1st வீக்கில் பெரிய மழை நிகழ்வாக காமிச்சது. ஏன்னா வந்து அப்போ வானிலை படிவங்கள் எதிர்பார்த்தது இந்த மேற்கத்திய கிழக்கும் கிழக்கத்திய காற்றின் ஊடுருவலும் ஏற்படக்கூடுங்கிற ஒரு சம்பவம் தான் எதிர்பார்த்தது. அது நடக்கலை. இப்போ இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா வந்து வானிலை படிவங்கள் மழை காட்டுச்சுன்னா மழை வரும்னு கேரண்டி கிடையாது. ஏன்னா வெதர் மாடல்ஸ் ஆர் நாட் காட்ஸ். தமிழ் சொல்லணும்னா வானிலை படிவங்கள் கடவுள் இல்லை, அது சொல்வதெல்லாம் நடப்பதற்கு. இந்த மழை நிகழ்வு காமிச்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஏன் இந்த மழை நிகழ்வு வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கான தேடுதல் நம்ம பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த முறை நம்ம பார்த்தது இந்த மேற்கத்திய கிழக்கமும் கிழக்கத்திய காற்றின் ஊடுருவும் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது சலனம் வருதா அப்படின்னு தேடினோன்னா அந்த சலனம் வந்து ஏற்படக்கூடிய ப்ராபபிலிட்டி என்னன்னு நம்ம பார்க்கலாம். நடக்குமா நடக்காதா, காற்றின் வரைபடத்தில் அதோட தன்மை எப்படி இருக்குது, அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு காற்றின் வரைபடத்தை வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த மழை நிகழ்வு ஒரு படிவம் காமிச்சிச்சுன்னா அந்த மழை நிகழ்வுக்கான காரணம் என்னன்ற ஒரு தேடுதலை தான் நம்ம தொடங்கணும். அந்த தேடுதலை தொடங்கிட்டு அந்த காரணிகள் எல்லாமே ஒரு இடத்துல கரெக்டாக அமைதான்னு பார்த்தா நமக்கு வந்து இந்த மழை நிகழ்வு இருக்குமா இல்லையாங்கிறதுக்கான ஒரு ஆன்சர் கிடச்சிடும். அந்த ஆன்சரோட உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். இந்த மழை நிகழ்வு நடக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடியாக இருப்போம். இந்த மழை நிகழ்வு நடக்காது, ஸோ அச்சப்பட வேண்டியது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆனால் இந்த இது வந்து பல முறை நம்ம தேடி 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 தான் வந்து இது வந்து நமக்கு பிடிபடும். ஒரே நாளில் வராது, தொடர்ந்து நம்ம கவனிச்சுட்டே இருக்கணும். வானிலை ஆர்வங்கிறது வந்து கடின உழைப்பு இருக்கணும். என்ன கடின உழைப்புன்னா அந்த அப்சர்வேஷன் திரும்பவும் திரும்ப 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 நம்ம கூர்ந்து கவனிச்சுட்டே இருக்கணும். முன்னாடி நடந்த நிகழ்வு, இப்போ வானிலை படிவங்கள் காட்டுற நிகழ்வுன்னு இது காமிச்சிட்டே இருந்துக்கிறத பார்த்துட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஒரு சமயத்தில் அந்த பேட்டர்ன், அதாவது எந்த பேட்டர்ன் நடக்கக்கூடிய நிகழ்வு வந்து காட்டுது, எந்த பேட்டர்ன் நடக்காத நிகழ்வை காட்டுதுங்கிறத நம்ம பகுத்தறிந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த பகுத்தறிந்து கண்டுபிடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மழை நிகழ்வுகள் சாத்தியமில்லைங்கிற ஒரு கேள்விக்கு ஓரளவுக்கு துல்லியமான பதில் நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்த ஒரு 2 மாதம் பெருசாக வானிலை நிகழ்வுகள் கிடையாது. அதனால் வெறும் வறண்ட வானிலை, மழை இல்லை அப்படின்னு சொல்கிறத விட இந்த மாதிரி பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் இது பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் மூலம் இது நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து பண்ணுவோம். மேபி ஒரு 2-3 வாரம் கழித்து ஒரு கலந்துரையாடலாக பண்ணி அடுத்த இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போது ஆங்கில காணொலிக்கு போவோம். Welcome once again to today's Weather and Friends from Chennai ஒரு மழைக்காலம். You will be surprised as to why the scene from Apurva Sagodharagal was played in the beginning of this video. The reason was that off-season rains require a lot of pinpoint precision in terms of things falling into place, like the scene from the video. If anything steps out of the expected window, the event will not happen. In the current context, if you remember, models were showing heavy rains during January and first week of February over Tamil Nadu, possibly in anticipation of a interaction between western disturbance and easterly winds. Now, January first week, the rains were pretty much for places like Chennai was an interaction between the two. Now, if either of these get delayed or is not as strong as expected, the event does not materialize.
When the event does not materialize, obviously the rain forecast goes for a toss. Now that is how this current episode of rains also went bush, because uh, between the two there was no sync. For example, we have an easterly influence now, easterly wave influence towards Sri Lanka. We have a western disturbance also over North India, but still the rains is not happening, because the answer lies in the wind charts. Let's look at 1.5 kilometers above sea level winds. You see a circulation, but the circulation is far south, closer to equator, because of which the easterlies are not influencing beyond Sri Lanka. It is only around Sri Lanka you can see the influence of easterlies. While for Tamil Nadu, coastal Tamil Nadu, it is the winds from the northeasterlies. So this is one unfavorable happening which spoiled some of the chances. This is basically the western disturbance. We'll go a little higher. Let's go to 5.5 kilometers above sea level. You can see the wave-like pattern of westerlies, which clearly indicates the influence of western disturbance over the Indian subcontinent. As I said, we can see a dip in the trough coming in over maybe peninsular India. It's not as sharp as this one, but certainly there's a trough. But what has happened is, for the trough to interplay with the easterlies should have been slightly above. The easterlies did not climb the latitude up to, say, coastal Tamil Nadu or Andhra, because of which there was no proper interaction or interplay between the western disturbance and the easterly wave. So without the interplay between these two, what has happened is that you can remember two sequences. January first week there was an interplay, so you had heavy rains. Post Pongal there was an episode of rain which was basically light rains in a few places, during which time there was no interference of westerly disturbance. So it was a classical easterly wave, a weak easterly wave which gave light rains in the coastal areas. Now, yesterday, day before yesterday and on, the easterly wave is even more weaker. There is no wave, there is only easterlies. Okay, so what has happened is you only got drizzles in a few places, nothing more. And for the western disturbance to interplay and interact, there's no canvas for the western disturbance to draw. So the western disturbance is not playing any role because there's no canvas provided by the easterlies. So obviously the rains did not happen. So as I said, things did not fall in place. The easterlies were not as strong as expected initially by the models. The westerlies possibly maybe a day or two delayed, because of which the interaction was not as anticipated. So the models 15 days back estimated rains. The reality was bush, because this interaction did not happen. So off season, you will always have to have this pinpoint precision in terms of events happening. Otherwise, you can pretty much be sure that heavy rains, whenever is forecasted, 9 out of 10 times will not happen. So the way forward is, if you're a serious weather enthusiast, don't go blindly by rainfall estimates, because models are not God. It's no guarantee that it'll rain if the models show rain, right? So when there's a heavy rainfall episode shown by the model, do take a look at what could be the likely reason why the rainfall is being shown. And when you find the reason, try to understand whether things are falling in place for that event as expected. If it is not falling in place, you can check through the wind charts, you can check through the pressure charts, etc. If things are not falling in place, you can be sure that the event may not happen as expected by the models. So over time, when you keep observing, keep accumulating in your mind a lot of observations, you'll end up realizing which ones are closer to reality and which one need not be worried about. So as a weather enthusiast, the hard work is in observations. Keep observing all the while, going back and forth with past historical episodes and trying to relate it with the current one. So that's how you grow as a weather enthusiast, in terms of identifying or picking
the right time in terms of your inference. Now, obviously, the next couple of hours, there's nothing much going to happen on the weather front. Instead of just putting dry weather ahead, cold days ahead, cold nights ahead, we thought why not do this exercise, a little exercise, in trying to get people to relate properly. Do share your feedback on whether this was good, bad, ugly, whether it was too technical, whether it was unclear, whatever. Okay, so we'll try to do this similar exercises over the next couple of months so that we use the time, the off season, in a little more productive manner, and maybe hopefully over time we what is called as slowly get to a stage where people can start understanding models in a better manner. Thank you for joining us. Nandri, Vanakkam.